அதிமுக கூட்டணியில் லோக்சபா தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு விரைவில் அறிவிக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா. பாண்டியன் தெரிவித்தார். திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கந்து வட்டிக்காரர்களை போன்று செயல்படுவதாகவும் கல்விக் கடன் பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களின் புகைப்படத்தை வெளியிடுவோம் என்று மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். லோக்சபா தேர்தல் உடன்பாடு தொடர்பாக அதிமுகவுடன் முதல் சுற்று பேச்சு முடிந்துள்ளதாகவும் எத்தனை இடங்கள் என்பதும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சு நடத்தப்பட உள்ளதாகவும் தா. பாண்டியன் கூறினார். கந்து வட்டிக்காரர்களை விட மோசமான நடைமுறைகளை நடுத்தர சிறு ரக தொழில் தொடங்குவோரிடம் கடைபிடிக்கிறார்கள். கல்விக்கு கடன் என்று கொடுத்துவிட்டு பெற்றோரை அவமதிக்கிறார்கள். லட்சம் கோடிக்கு மேல் வராக்கடனாக இருப்பதை பற்றி விவரங்களை கூட வெளிவிடுவது இல்லை. பொதுத்துறையை பலப்படுத்த வேண்டும், அதனை பலவீனப்படுத்தக்கூடாது என்ற திட்டத்தை வரப்போகிற தேர்தலில் எங்கள் அணியின் சார்பில் மிக முக்கியமாக வலியுறுத்துவோம். நதிகளை இணைக்கிற திட்டத்தை தொழில்நுட்பம் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக மத்திய அரசு இருக்க வேண்டும். 40க்குள் எங்கள் கட்சிக்கு எத்தனை என்பதை கட்டாயம் பேசி முடியும். இன்னும் அந்த கட்டம் வரவில்லை. பொதுத்துறை நிறுவனங்களை பலப்படுத்தும் திட்டம், நதிகளை இணைக்கும் திட்டம் ஆகியவற்றை கொண்டு உள்நாட்டு வளத்தை பலப்படுத்தும் வலிமையான அரசு என்ற கொள்கையுடன் கம்யூனிஸ்ட் கட்சி லோக்சபா தேர்தல் களத்தில் இறங்கும் என்றும் தா. பாண்டியன் கூறினார்.